வணக்கம். நம்மளோட தொன்மையான நீதி கதைகள் வெறும் சின்ன பசங்களுக்கான கதைகள் மட்டும் இல்லைங்க. அது மனித மனத்தோட ஆழமான உளவியலையும் சமூக உறவுகளோட சிக்கல்களையும் ரொம்ப ஈஸியா விளக்குற கால கண்ணாடிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அலசல்ல விலங்குகளை கதாபாத்திரங்களா வச்சு ரொம்ப ஆழமான ஒரு வாழ்க்கை உண்மையை உணர்த்த போற ஒரு கதையை பத்தி தான் பார்க்க போறோம். புகழ்ச்சி பேச்சில் ஏமாறலாமா? இந்த தலைப்பை பார்த்த உடனே உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஸ்பார்க் வந்திருக்கும். ஆமா, இது சண்பகவனம் அப்படிங்கிற காட்டுல நடந்த ஒரு தந்திரமும் விசுவாசமும் ஏமாற்றமும் நிறைஞ்ச ஒரு சூப்பரான கிளாசிக் கதை. சரி வாங்க, இந்த விலங்குகளின் உலகத்துக்குள்ள போய் நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னு பார்ப்போம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. எப்போதாவது சுத்தமா சம்பந்தமே இல்லாத, அறிமுகமே இல்லாத ஒருத்தர் திடீர்னு வந்து உங்களை வானலாவா புகழ்ந்து தள்ளியிருக்காரா? ஆரம்பத்துல நமக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் அந்த இனிமையான வார்த்தைகள் நம்ம மனசை ரொம்ப ஈஸியா மயக்கிடும் இல்லையா? இதுதாங்க மனித உளவியலோட மிகப்பெரிய பலவீனமே. இந்த கதையோட மைய பகுதியும் இதுதான். ஒரு போலியான புகழ்ச்சி எப்படி நம்ம அறியாமலேயே ஒரு பெரிய ஆபத்துல தள்ளிடும் அப்படிங்கிறத இந்த கதை ரொம்ப தெளிவா காட்டுது. இப்போ கதையோட களத்துக்குள்ள போவோம். சண்பகவனம் ரொம்ப அழகான ஒரு காடு. அங்க ரெண்டு நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்க. ஒன்னு காட்டுல தன்னிச்சையா புல்லு மேய்ஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாவும் கொழு கொழுன்னு ஆரோக்கியமாவும் இருக்கிற ஒரு மான். அதோட நெடுநாளைய நண்பனான காகம் ஒன்று இருக்கு. இந்த காகம் எப்பவுமே ஒரு மரத்து மேலே இருந்து எல்லாத்தையும் கவனிக்கிற ரொம்ப அறிவார்ந்த பாதுகாப்பான நண்பன். இந்த ரெண்டு பேரோட அமைதியான வாழ்க்கையில வெளியில இருந்து ஒரு புது கேரக்டர் என்ட்ரி ஆகுது. அதுதான் அந்த நரி. மானோட கொழுத்த உடம்ப பார்த்த நரிக்கு கடுமையான பொறாமை. அதை எப்படியாவது தின்னணும்னு ஒரு பயங்கரமான பேராசை வந்துடுது. இலக்கியத்துல டிராமாட்டிக் ஐரனின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது நாடக முரண். நரிக்கு நல்லா தெரியும் வலிமையான மானை நேருக்கு நேர் நின்று தாக்கி அழிக்க முடியாதுன்னு. அதனால வஞ்சனையால தான் மானை கொல்லணும்னு அது தனக்குள்ள ஒரு பிளான் பண்ணுது. நரியோட இந்த கொடூரமான திட்டம் கதையை படிக்கிற நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த அப்பாவியான மானுக்கு தெரியாது. இதுதான் கதையோட சுவாரஸ்யத்தையே கூட்டுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பதைப்பதைப்பை இது நமக்குள்ள உருவாக்குது. இப்போ நரி எப்படி தன்னோட பொரிய ரொம்ப சாத்துரியமா விரிக்குதுன்னு பாருங்களேன். எடுத்த உடனே அது மானை தாக்கல. ரொம்ப மெதுவா மானோட பக்கத்துல போய் நண்பரே நலமா அப்படின்னு கேக்குது. எந்த ஒரு முன் அறிமுகமும் இல்லாம ஒருத்தன் திடீர்னு நண்பரேன்னு கூப்பிடும்போது மானுக்கு செம்ம ஆச்சரியம். ஆனா அதே சமயம் அந்த அழைப்புல இருந்த கனிவால மான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மயங்க தொடங்குது. இதுதாங்க தந்திரத்தோட முதல் படியே. ஒருத்தரை நிராயுத பாணி ஆக்க அன்பான வார்த்தைகளை விட சிறந்த ஆயுதம் வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நரி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கு. மான், நீ யாரு அப்படின்னு கேட்டதும் நரி ஒரு மிகச்சிறந்த நாடகத்தை ஆரம்பிக்குது. எப்படி ஒருத்தன் தன்னை பாதிக்கப்பட்டவனை காட்டிக்கிறான்னு மட்டும் பாருங்க. நான் இங்க அனாதையா இருக்கேன், சாக போனேன், உன்னை பார்த்ததும் வாழ்றதுக்கே ஆசை வந்துருச்சு அப்படின்னு சென்டிமெண்டா பேசி மானோட இறக்க குணத்தை அப்படியே தனக்கு சாதகமா மாத்திக்கிச்சு. உனக்கு வேலை செஞ்சுக்கிட்டு உன் கூட நட்பா இருப்பேன்னு தன்னை தாழ்த்திக்கிட்டு பேசுறது மானோட மனசுல ஒரு பொய்யான பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்துது. பாவம் அந்த மான் இந்த வலையில முழுமையா விழுந்து அந்த புது நட்பை உடனே ஏத்துக்குது. மான் அந்த நரியை அழைச்சிக்கிட்டு தன்னோட இருப்பிடமான மரத்தடிக்கு வருது. மரத்தோட மேல கூட்டில இருந்த காகம் தன்னோட நண்பன் ஒரு புது நரியோட வர்றதை பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது. காகம் உடனே, நண்பா உன் கூட வர்றது யாரு அப்படின்னு பதற்றமா கேக்குது. மான் நடந்ததை சொன்ன உடனே காகம் ரொம்ப கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுக்குது. திடீர்னு வந்த பழக்கம் இல்லாதவங்களை எப்பவுமே நம்பக்கூடாது. ஒருத்தனோட குளமும் நடத்தையும் தெரியாம இடம் கொடுத்தா ஆபத்து நிச்சயம் அப்படின்னு ரொம்பவே பகுத்தறிவோட பேசுது. இதுதாங்க நமக்கும் வாழ்க்கையில அடிக்கடி ஏற்படுற ஒரு மிகப்பெரிய குழப்பம். ஒரு பக்கம் தந்திரமான நரி, அது ரொம்ப இனிமையா பேசுது, உடனே நம்மள புகழுது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கொடூரமான சுயநல நோக்கத்தை மறைச்சு வச்சிருக்கு. மறுபக்கம் அறிவார்ந்த காகம், அது உண்மையை முகத்துல அடிச்ச மாதிரி ரொம்ப கசப்பா சொல்லுது. ஆனா அது பல வருஷங்களா நிரூபிக்கப்பட்ட உண்மையான விசுவாசம். இதுல எதை நம்புறது? இனிமையான பொய்களையா இல்ல கசப்பான உண்மைகளையா? நரி உடனே காகத்தோட வாதத்தை முறியடிக்க நல்லவங்களுக்கு நட்பு முத பழக்கத்திலேயே வந்துடோன்னு ரொம்ப தத்துவார்த்தமா பேசி மானை இன்னும் நம்ப வச்சிருது. இங்கதான் மான் தன்னோட வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய முட்டாள்தனத்தை செய்து. காகம் இத்தனை நாளா நண்பனா இருந்தும் தன்னை ஒரு நாளும் புகழ்ந்ததில்ல. ஆனா இந்த நரி வந்த ஒரே நாள்ல நம்மள நல்லவனு சொல்லிருச்சேன்னு மானுக்கு உச்சி குளிர்ந்து போகுது. அதனாலதான் மான் காகத்தை பார்த்து, அவனை நீ எதுவும் சொல்ல வேண்டாம், உன்னை விட இவன் தான் என் உயிர் நண்பன் அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லுது. வெறும் சில மணி நேர புகழ்ச்சிக்காக பல வருட விசுவாசத்தை மான் தூக்கி எறிஞ்சதை எவ்வளோ பெரிய தப்புன்னு இது நமக்கு காட்டுது.
சரி, இந்த ஆபத்து எப்படி நாளுக்கு நாள் வலையா மாறுதுன்னு பாப்போம். நரி கொஞ்சம் கூட அவசரப்படவே இல்லை. அது ரொம்ப பொறுமையா ஒரு வலைய பின்னுது. மான் கிட்ட ஒரு தோட்டத்தில் இருக்கிற சுவையான பச்சை பயிர்களை பத்தி சொல்லி ஆசை காட்டுது. இதை சாப்பிட்டா நீ இன்னும் அழகா மாறிடுவ அப்படின்னு மறுபடியும் அதே புகழ்ச்சி. மான் அந்த தோட்டத்துக்கு தொடர்ந்து போய் பயிர்களை நாசம் செய்யுது. 5வது நாள் பொறுமையில அந்த தோட்டக்காரன் அந்த மானை பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய வலைய விரிச்சு வைக்கிறான். எதிர்பார்த்த மாதிரியே அடுத்த நாள் மான் வந்து விவசாய விரிச்சு வச்ச வலையெல்லாம் மாட்டிக்கிச்சு. தன்னால தப்பிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சதும் மான் இப்போ என்ன நினைக்குது தெரியுமா? நம்ம உயிர் நண்பன் நரி வருவான், எப்படியும் நம்மளை காப்பாத்திடுவான் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட வழியை பார்த்துக்கிட்டு இருக்கு. கரெக்டா நரியும் அங்க வருது. ஆனா அது காப்பாத்த வரல. நம்ம பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, இன்னைக்கு நமக்கு மானோட மாமிசம் கன்ஃபார்ம் அப்படிங்கிற கொடூரமான சந்தோஷத்தோட மானுக்கு பக்கத்துல வருது. இங்க தான் கதையோட மிகப்பெரிய ட்விஸ்ட். தம்மை காப்பாற்ற சொல்லி மான் கெஞ்சினதும் நரி சொல்ற காரணத்தை கொஞ்சம் கேளுங்களேன். நண்பா, நான் இன்னைக்கு விரதத்தில் இருக்கேன், அதனால இந்த தோளாலான வலையை நான் தொடவே மாட்டேன். நாளைக்கு வந்து உன்னை கட்டாயம் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நழுவுது. நரி விரதம் இருக்கான். என்ன ஒரு அபத்தமான பொய் பாருங்க. ஒருத்தன் ஆபத்தில் இருக்கும்போது அவனை கைவிடுறதுக்காக நரி சொல்ற இந்த சாக்கு போக்கு அதோட உண்மையான சுயரூபத்தை அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுது. அது மட்டும் இல்லாம மான் செத்ததுக்கு அப்புறம் அதை தின்பதற்காக நரி பக்கத்துல இருந்த புதற்குள்ள போய் ஒளிஞ்சுக்குச்சு. இருட்டிடுச்சு. மான் இன்னும் மரத்தடிக்கு வரலையேன்னு நம்ம காகம் பதறி போகுது. காலையில மான் தன்னை அவமானப்படுத்தினதெல்லாம் மறந்துட்டு இரவு முழுக்க தூங்காம தவிக்குது. விடிஞ்சதும் காடு முழுக்க பறந்து தேடி வலையில சிக்கி கிடக்கிற மானை கண்டுபிடிக்குது. நண்பனே, உனக்கு இந்த நிலைமை எப்படி வந்துச்சு அப்படின்னு காகம் கேட்டதும் மான் தன்னோட தப்ப உணர்ந்து அழுவுது. உன் பேச்சை கேட்காம வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு அழுகிற மானை பார்த்து நரியோட துரோகத்தை புரிஞ்சுக்கிட்ட காகம் மானை காப்பாற்ற உடனே ஒரு மாஸ்டர் பிளானை ரெடி பண்ணுது. தூரத்துல விவசாயி கையில ஒரு பெரிய தடியோட வர்றதை பார்த்ததும் காகம் ரொம்ப வேகமா ஒரு தப்பிக்கும் திட்டத்தை சொல்லுது. முதல்ல மூச்சை அடக்கி செத்த மாதிரி படுத்துக்கோ. விவசாயி வந்து வலையாவுத்து பக்கத்துல வைக்கிற அந்த சில நொடிகள்ல நான் காக்கான்னு சத்தம் கொடுப்பேன். அதை கேட்ட உடனே கண்ணை மூடிட்டு ஒரே ஓட்டமா ஓடி தப்பிச்சிடு. இது ரொம்ப துல்லியமான புத்திசாலித்தனமான ஒரு பிளான். எவ்வளோ பெரிய ஆபத்தான நேரமா இருந்தாலும் பதற்றப்படாம எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத காகத்தோட இந்த திட்டம் நமக்கு ரொம்ப அழகா உணர்த்துது. மான் காகம் சொன்னபடியே மூச்சு அடக்கி செத்த மாதிரி கிடக்குது. காகமும் மானோட கண்களை குத்துற மாதிரி தத்ரூபமா நடிச்சு விவசாயியை நம்ப வைக்குது. அங்க வர்ற விவசாயி மான் உண்மையிலேயே செத்து போச்சுன்னு நம்பி ஏமாந்துடுறான். ஓ, மான் செத்துடுச்சா அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே மானோட உடம்புல இருந்த வலையை அவிழ்த்து சுருட்டி தள்ளி வைக்கிறான். அங்க உச்சக்கட்ட பதற்றம். அந்த ஒரு நொடி தான் மானோட வாழ்க்கையை தீர்மானிக்க போற தருணம். இப்போ நடக்கிறது தாங்க இன்ஸ்டன்ட் கர்மா. விவசாயி வலையை அவிழ்த்த மறுகணமே காகம் காக்கான்னு கத்துது. சிக்னல் கிடைச்சதும் மான் ஒரு பாய்ச்சல்ல எழுந்து தெறிக்க ஓடுது. மான் ஏமாத்திருச்சேன்னு கடும் கோபம் அடைந்த விவசாயி பக்கத்துல இருந்த ஒரு கல்லை எடுத்து மானை நோக்கி ஓங்கி வீசுறான். ஆனா அந்த கல் மான் மேல படாம மானோட மாம்சத்துக்காக புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த நரியோட தலையில பட்டு நரி அங்கேயே செத்து விழுது. காகத்தோட உண்மையான விசுவாசம் மானை காப்பாத்துது. ஆனா நரியோட வஞ்சனை அதுக்கே அழிவை தேடி தருது. இந்த அருமையான கதையோட இறுதி நீதி இதுதாங்க. முன்பின் தெரியாத புது ஆட்களோட புகழ்ச்சி பேச்சால உங்களுக்கு தற்காலிக சந்தோஷம் வரலாம், ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய துயரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அறிமுகமே இல்லாத ஒருத்தர் திடீர்னு வந்து உங்களோட குணத்தையோ அழகையோ திறமையையோ அளவுக்கு மீறி புகழ்ந்தா அங்க உங்க மனசுக்குள்ள ஒரு எச்சரிக்கை மணி ஒலிக்கணும். இவங்க ஏன் இப்படி பேசுறாங்க, இவங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து என்ன வேணும் அப்படிங்கிற கேள்விகளை உங்களை நீங்களே கேட்டுக்கணும். இது வெறும் விலங்குகளோட கதை மட்டும் இல்லைங்க, நம்ம அன்றாட வாழ்க்கையோட பிரதிபலிப்பு. கடைசியா இந்த ஒரு சிந்தனையோட நாம இந்த அலசலை முடிச்சுக்கலாம். உங்களோட சுத்தி இருக்கிறவங்கள கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில வெறும் முகஸ்துதிக்காக இனிமையா பேசி ஆபத்தான வலைய மறைக்கிற அந்த நரி யாரு? அதே சமயம் உங்க மேல இருக்கிற உண்மையான அக்கறையினால சில நேரங்கள்ல கசப்பான உண்மைகளை முகத்துல அடிச்ச மாதிரி சொல்ற அந்த விசுவாசமான காகம் யாரு? போலியான புகழ்ச்சிங்கிற வலையில விழுந்துடாம உங்களோட உண்மையான நண்பர்களை அடையாளம் காண இந்த கதை உங்களுக்கு நிச்சயமா உதவி இருக்கும்னு நம்புறேன். உங்களை மீண்டும் வேறொரு சுவாரஸ்யமான அலசலை சந்திக்கிறேன்.